ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்ளேடை பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு சர்ஜ் பேப்ளேட். ஆனால் இந்த பேப்ளேடை நீங்கள் சர்ஜ் சீரீஸில் பார்த்துருக்கு சான்ஸே கிடையாது. பட் இந்த பேப்ளேடை டிபி சீரீஸில் தான் காமிச்சிருப்பாங்க. அதாவது டைனமைட் பேட்டில் சீரீஸில் தான் இந்த பேப்ளேடை ஃபஸ்ட்டு காமிச்சிருப்பாங்க. பசாரா அப்படிங்கிற ஒரு பிளேடர் தான் ஃபஸ்ட் இந்த பேப்ளேடை யூஸ் பண்ணியிருப்பான். யூஸ் பண்ணும்போதே அந்த பேப்ளேடை வச்சு தோற்று போயிருந்திருப்பான். சரி, ஓகே, அந்த பேப்ளேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நான் பேப்ளேட் காமிச்சிடுறேன். ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு சர்ஜ் பேப்ளேட்ஸில் இதுவும் ஒன்று. இப்போ எத்தனை பேரை சம்பவம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரில. இங்கே இருக்கார்ல, இவர் தான், இந்த பேப்ளேட் தான் டெத் சால்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கான வீடியோவில் இந்த டெத் சாலமன் பற்றி தான் பார்க்க போகிறோம். சால்மன், எஸ், டெத் சால்மன், பேரே வாயில நுழையாத மாதிரி இருக்குது. எனிவேஸ், பட் பவர் வைஸ் இந்த பேப்ளேட் பல சர்ஜ் பேப்ளேட் டிஃபீட் பண்ணும். ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, சரிப்பா இது பார்த்தாலே தெரியுது சர்ஜ் பேப்ளேட், ஆனால் எதுக்கிட்ட டிவியில் கொண்டு வந்து வச்சீங்க? அந்த சீரீஸில் இந்த பேப்ளேட் யாருக்கு எகென்ஸ்டாக சண்டை போட்டிருக்கும்னா, பெல்லோட டைனமிட் பெல்லியலுக்கு எகென்ஸ்டாக சண்டை போட்டிருக்கும். தோத்திருப்பான், ஏன்னா தெரியும், நமக்கு தெரியுமே, அவன் தான் மெயின் ப்ரோட்டாகனிஸ்ட். அவனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணுவாங்க. எனிவேஸ்ப்பா, இன்னைக்கான வீடியோவில் இந்த பேப்ளேட்டை பற்றி பார்த்துலாம். செம்ம பவர்ஃபுல்லான பேப்ளேட், வெயிட்டும் சும்மா தாறுமாறாக இருக்குது. அண்டு நம்மக்கிட்ட இன்னொரு பவர்ஃபுல்லாக இருக்குது, வேர்ல்டு ஸ்பிரிகனும் இருக்காப்புல. ரெண்டுக்கும் சண்டை வச்சா எப்படி இருக்க போகுது? இது ரெண்டுக்குமே ஒரு ஒத்துமை இருக்குது. அதை நான் வீடியோக்குள்ளே ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன். ஐ மீன் வீடியோ ஆரம்பிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ நம்ம இன்ட்ரோவை போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி என்னென்ன பீசஸ் இருக்குது அண்ட் இதை எப்படி மேக்கிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்றேன். செம்மையாக இருக்கும், உண்மையிலே செம்மையாக இருக்கும். பாக்கி இருக்க எந்த பேப்ளேட், சர்ஜ் பேப்ளேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கிடையவே கிடையாது. அடித்து நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். இதாங்க ஃபேஸ் சிப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஒரு மெட்டலை மேலே இன்செர்ட் பண்ணி வச்சுருக்க நல்லாவே தெரியும். ஒன்றும் இல்லை, 2 மெட்டல் பீசஸ் இருக்குது. யூஸ்வலாகவே இந்த மாதிரி மெட்டல் பீசஸ் மெர்ச் பண்ணுற ஃபேஸ் சிப் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. யார் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர்ன் ஹைபீரியனுக்கும் வல்கானோ ஹீலியோஸ்க்கும் மட்டும்தான் இந்த மாதிரி ஃபேஸ் மெட்டல் சிப் கொடுத்துருப்பாங்க. அதுவும் ஒன்று தான் இருக்கும் இந்த ஃபேஸில். பட் இங்கே 2 கொடுத்துருக்காங்க. மெட்டல் வெயிட் அதிகமாகவே இருக்கும். அண்ட் இதையும் நம்மளால் ஓப்பன் பண்ணி எடுக்க முடியும். எடுத்தாச்சு. இது வந்து ஹீலியோஸ், இது வந்து ஹைபீரியன். அது வந்து 2வது வெர்ஷன் சொல்லலாம். ஏன்னா இந்த 2 பேப்ளேடுமே லிமிட் பிரேக் பண்ணுற ஒரு பவர்ஃபுல்லான பேப்ளேட்ஸ். ஸோ இந்த பேப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஃபேஸ் சிப்பில் மெட்டலில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஹைபீரியன்லேயும் பார்த்தீங்கன்னா இதுவும் மெட்டல் தான், பட் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் சிப்பில் 2 இருக்கும், 2 மெட்டல் பீசஸ் இருக்கும். அண்ட் அது மட்டுமானு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இருக்க ஒரு போர்ஷன் வந்து சர்ஜ் பேப்ளேட்ஸில் யூஸ்வலாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது. ஸோ இதில் என்னென்னா, இந்த ஒரு மெட்டல் பார்ட் எடுத்து நம்மளால் இதுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதாவது ஒரு லிமிட் பிரேக் பண்ணுற பேப்ளேடோட இந்த மெட்டல் சிப்பு மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிப்பை எடுத்து நம்மளால் இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான். ஸோ இதிலேருந்து இந்த மெட்டல் பார்ட்டை கழட்டி எடுத்துக்கணும். எடுத்தாச்சு. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் பாருங்க. ஓகே, எடுத்துட்டோம். பாருங்கள், ரெண்டுமே ஒரே சைஸில் தான் இருக்குது. ஸோ இதை நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணலாம். பக்காவாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கே ஒரு மெட்டலு, இங்கே ஒரு மெட்டலு, இங்கே ஒரு மெட்டல் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ராவான ஒரு மெட்டல் வெயிட்டை இந்த பேப்ளேடுக்கு நமக்கு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வேறு எந்த பேப்ளேடுக்கும் ஒரு ஓவர் பவரான வெயிட் இருக்க ஒரு ஃபேஸ் சிப்பை நம்மளால் பார்க்க முடியாது. இவன் தான் மெயினான ஆளுன்னே சொல்லலாம். அதனால தான் இந்த பேப்ளேடை டிவியில் காமிச்சிருக்காங்க, சர்ஜில் காமிச்சிருந்தா பிரச்சனை வந்திருக்கும். ஏன்னா அவன் பவர்ஃபுல்லான பேப்ளேடாக இருந்திருப்பான் சர்ஜிலேயும். பட் இதை டிவியில் காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபேஸ் சிப்பை பார்த்தாச்சு. இதான் சால்மன் ஃபேஸ் சிப். இதுக்குள்ளே இருக்க அந்த ஒரு பிட் பீஸ்ட் சால்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்க்க போகிறது அட்டாக் ரிங்கு. இந்த ரிங்கை டெத் அப்படின்னு சொல்லுவாங்க, மரணம். எவன் இது மேலே இடித்தாலும் மரணம்டா அப்படிங்கிற மாதிரி. ஸோ உண்மையிலே பார்க்குறதுக்கு ஒரு டெவிலிஷான லுக்கில் ஒரு டேஞ்சரஸ் பேப்ளேட் மாதிரி தான் இருக்குது. யூஸ்வலாக நம்ம டேஞ்சரஸ் பேப்ளேட் எதை சொல்லுவோம்னா, பார்க்குறதுக்கு ஒரு கரடு முரடான ஒரு உருவத்தில் இருக்கிறதால டேஞ்சரஸ் பேப்ளேட்னு சொல்லுவோம். நம்ம ஆணியெல்லாம் சொருக்கி வச்சுட்டு அந்த பேப்ளேட் டேஞ்சரஸ் பேப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் பண்ணியிருக்கோம். பட் இதில் ஆணி சொருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பிகாஸ் இதுவே ஒரு ஆணி மாதிரி தான் இருக்குது. ஷார்ப்பான எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. 1, 2 அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு 2 எட்ஜஸும் அண்ட் இங்கேயும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. டோட்டல் 4 எட்ஜஸ் இருக்குது. இது வந்து ஒரு குட்டியான கோல்டன் எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. பட் இது அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல. பட் இந்த எட்ஜஸ் உண்மையிலே டெட்லியான ஒரு அட்டாக்கை இதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், ஐ மீன் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் டெஃபினட்டாக நான் அடித்து சொல்கிறேன். அண்ட் கீழே இருக்க இந்த ஒரு ஆரஞ்சு லேயர் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலி இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இன்பில்ட்டாகவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க ஒரு செகண்டரி லேயர் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ராவான ஒரு கிளா மாதிரி இருக்குது. இந்த பேப்ளேடை இன்னுமே ஒரு யூனிக்கான பேப்ளேடாக மாற்றுறதுக்கு இந்த ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு ஆரஞ்சு லேயரும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. மேக்கிங்லலாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க, குறைய சொல்ல முடியாது. ஸோ மேலே இருக்க லேயரை ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸ்டிப்பையும் பார்த்தாச்சு, ரிங்கையும் பார்த்தாச்சு.
இனி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து ஒரு ரைட் சைடில் சுற்றுற அட்டாக் டைப் பேப்ளேட். அடுத்து பார்க்க போகிறது இந்த ஒரு சேசிஸ் தான். இந்த சேசிஸை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. 2B சேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் நான் வந்து கம்பேரிசனுக்காண்டி இந்த வேர்ல்டு ஸ்பிரிகனை எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இந்த வேர்ல்டு ஸ்பிரிகனுக்கும் இருக்க சேசிஸ் ஒன்று தான், ரெண்டுமே ஒன்று தான். இவர் கோல்டு கலரில் இருப்பாப்புல, இவர் வந்து ரெட் கலரில் இருப்பாப்புல, வேறு எந்த வித்தியாசமுமே கிடையாது. ஆனால் இந்த சேசிஸ் நமக்கு ரொம்பவே நியூவாக இருக்குது, பார்த்தா உங்களுக்கே தெரியும், புது சேசிஸ். அடுத்து பார்க்க போகிறது இந்த டிரைவரை மெட்டல் டிரைவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா மெட்டல் மேலே இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. அண்ட் இது வந்து ஒரு நார்மலான ஒரு ஸ்டெமினா டைப் மாதிரியா இல்லாட்டி அட்டாக் டைப் மாதிரியா அப்படிங்கிறது எனக்கு தெரில. பட் இந்த ஒரு டிப்பை பார்க்கும்போது ஃப்ளாட்டான ஒரு டிப் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறனால ஒரு அட்டாக் டைப் டிரைவர் தான். லைக் ஃப்ளவர் பேட்டர்ன்லாம் இந்த டிரைவரை வச்சு நம்மளால் லான்ச் பண்ண முடியும். பட் அதே நேரத்தில் ஸ்டெமினாவே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணும். ஸோ பேப்ளேடை ஓவராலாக பார்த்துட்டோம் என்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிறத. என்னடா விழுந்துட்டு போகிறான் அங்கிட்டு ஒருத்தர் போயிட்டு இருக்கான் சார் இடையில பூந்துக்கிட்டு. ஸோ நம்மளோட பேப்ளேட் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. லுக்கு பாருங்கள், செம மாசாக இருக்கும். அண்ட் இந்த அட்டாக்லாம் விழுந்துச்சுன்னா செம்ம ஹெவி ஹிட்டு விழுகும். கையை இடையில விட்டுறாதீங்க. ஐ மீன் நம்ம வேர்ல்டு ஸ்பிரிகன் லான்ச் பண்ணிட்டு கூட கையில் பிடிச்சிடலாம். பட் இதை லான்ச் பண்ணிட்டு கையில் பிடிச்சோம்னா நம்ம கைக்கு செம்மையாக டேமேஜ் வரதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பேப்ளேட் லான்ச் பண்ணும்போது கேர்ஃபுல்லாகவே லான்ச் பண்ணுங்கள். இந்த பேப்ளேட் உங்கள்கிட்ட இருக்குதாங்கிறது தெரில. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணிடுங்க. எனக்கு தெரிஞ்சுக்கலாம்ல எத்தனை பேர்ட்டு இந்த பேப்ளேட் இருக்குது. அப்படி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா யூ ஹேவிங் அ பவர்ஃபுல் பேப்ளேட் அப்படிங்கிறத நான் அடிச்சு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம சண்டை போட போகிறோம். லுக் வைஸ் செம்மையாக தான் இருக்குது. ரொம்பவே பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை, நான் பில்டப் பண்ணுற பேப்ளேட்லாம் மொக்கையாக பெர்ஃபார்ம் பண்ணுது. அது எனக்கே இருக்க சாபமா என்னன்னு தெரியல. எனிவேஸ் நம்ம இப்போதைக்கு 3 பேப்ளேட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். இந்த பேப்ளேட்ஸ் வச்சு சண்டை போட்டு எப்படி இது பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கைஸ் ஸ்டேடி எடுத்தாச்சு. இப்போ லான்ச் பண்ணுறது நம்மளோட வேலை. லான்ச் பண்ணிடுவோமா? ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண போகிறது ஸ்ப்ரைசன் ரிக்வியம். எவல்யூஷனில் ஒரு பவர்ஃபுல்லான பேப்ளேட் லான்ச் பண்ணி பார்க்கலாம். அட்டாக் மோடில் இருக்குது. நம்ம டிஃபென்ஸில் போடுவோம். ஏன்னா டிஃபென்ஸு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக எவ்வளோ அடித்தாலும் நான் வாங்கிக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி நிற்பேன். ஸ்டெமினா அதிகமாகவும் இருக்கும். ஸோ லான்ச் பண்ணி பார்ப்போம். 3, 2, 1. ஃபஸ்ட்டு இந்த பேப்ளேடை லான்ச் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அதை லான்ச் பண்ணலாம். ஹெவியஸ்ட் பேப்ளேடு. இது பிடிக்கும் போதே செம வெயிட்டாக இருக்குங்க. பாருங்கள் எத்தா தண்டிக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. தெரியுதா? பயங்கரமான இருக்குது. நம்ம வேர்ல்டு ஸ்பிரிகனே மிஞ்சுற அளவுக்கு இவன் ஒரு திக்னஸான ஒரு பேப்ளேட்னு சொல்லலாம். 3, 2, 1 ரிட்ரிப். ஓ செம்மையாக லான்ச் ஆகுதுங்க. இங்கே பாராடே மெட்டல். அது எனர்ஜியில் ஏறே தெரில. மேலே மெட்டல் மட்டும்தான் தெரியுது. பாக்கி இருக்க பேப்ளேட் மாதிரி கிடையாது. இது வேற மாதிரி இருக்கான். சமாளிக்கிறானான்னு பார்ப்போம். தம்பி என்ன படுத்துட்டான்? டேய் உன்னை பற்றி இப்போ தான்டா பெருமையாக பேசியிருந்தேன். நீ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவன் தெரியுமா, இவன் தெரியுமா, சர்ச்சிலே பெரிய பிடிங்கி தெரியுமாலாம் சொல்லியிருந்தேன். இவன் என்னங்க படுத்து தூங்கிட்டான். அட நான் தான் சொன்னேன்னா, நான் எந்த பேப்ளேடை பற்றி பெருமையாக பேசுகிறேனோ அந்த பேப்ளேட் உருப்படாது. டேய் பேசுனதுக்காண்டி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போடா. 3, 2, 1 அடிச்சு. ஓ ஹெவி ஹிட்டு ஹெவி ஹிட்டு. என்ன நடக்க போன்னு தெரிலையே. நான் வேற உசுரை கையில் பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருக்கேன். இவன் என்ன ஆக போகிறான்னு தெரியாம மாதிரி. அடே எனக்கு புரியல ப்ரோ, எனக்கு சத்தியமாக புரியல. இது செகண்ட் சீசன், இது சர்ஜில் சீசன், அதுவும் டைனமைட் பேட்டில் 6வது சீசனில் இன்ட்ரடியூஸ் பண்ண பேப்ளேடு. எப்பட்றா என்னடா இவ்வளோ இதாக இருக்குது? ஐயோ என்னால் டைஜஸ்டே பண்ண முடியலங்க. எப்படிங்க இப்படி? நான் எவ்வளோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன நினைப்பீங்க என்னை பற்றி? இவன் ஸ்டார்டிங்கில் நல்லா சொல்லிகிட்டு இருந்தா அந்த பேப்ளேடை பற்றி பெருமையாக இருந்துச்சு, நல்லா பவர்ஃபுல்லான பேப்ளேடாக இருக்கும்னு நம்பி கேட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணுற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண நான் என்ன பண்ணுவேன்? ஒரு வேலை வேண்டாம் மீதானோ. கடைசி அஸ்திரம் பிரம்மாஸ்திரங்கிற மாதிரி கடைசி லான்ச்சு. 3, 2, 1 அடிச்சு. கமான் ஸ்ப்ரைசன். எனக்கு தெரிஞ்ச ஸ்ப்ரைசன் தான் ஓவர் பவராக இருக்கான். அதனால தான் இதெல்லாம் சமாளிக்க முடியல. இந்த பேட்டில் வின் பண்ணிடுறா. ட்ரா தான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இதில் ஸ்ப்ரைசன் ஓவர் பவர் அதில் சொல்லவே முடியாது. ஸ்ப்ரைசன் தான் மாசு. நான் இங்கே ஒன்று நினச்சி வந்தா இவன் இங்கே மாதிரி வேறு மாதிரி சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இவன் பவர்ஃபுல் பேப்ளேடா இல்லையானே தெரிலங்க. ஸோ அடுத்து டர்போவில் இருக்க ஒரு பவர்ஃபுல்லான பேப்ளேடு ஏர் நைட்டு. ஸோ லான்ச் பண்ணி பார்ப்போம். 3, 2, 1 அடி. நான் லான்ச் பண்ணுறது சரியில்லையா? ரிங்கு டெத்துன்னு வச்சியாடா. எவனா ஒருத்தனா டெத்து பண்ணியாடா. ஒரு பஸ்ட் ஃபினிஷ் குடுறா. இவனை எப்படியே டிஃபீட் பண்ணிட்டான்.
இவன் பச்சை புள்ள, இவன் அடிச்சு டிஃபீட் பண்ணிடுவேன். உனக்கு முன்னாடி ஒருத்தன் இருந்தாங்களா, அவனை அடிச்சிருந்துருக்கலாம்ல, மாசாக இருந்திருக்கும். பட் பண்ணல. அடுத்த லான்ச் விடலாம். 3 2 1 அடிச்சு ஸ்டேடியம் அவுட்டா. அப்படியே லான்ச் பண்ணுறேன். கமாண்டட் சால்மன் மரணத்தை கூடுறா. எனக்கு இல்லை, அவனுக்கு அந்த வேவ்லேட பஸ்ட்டு பண்ணுன்னு சொன்னேன். இந்த ஐட்டம் வாய்ப்பெலாம் போயிடுச்சு. எனிவேஸ் இன்னொரு லான்ச்சை விடலாம். 3 2 1 அடிச்சு ஓ ஹிட்டு பயங்கரமாக இருந்துச்சு. பஸ் நடக்குமா? பஸ்ட்டுக்காண்டி நான் காத்திருக்கிறேன். எல்லாரும் காத்திருக்காங்க. பஸ்ட்டை கொடுத்துட்டு போடா. பஸ்ட்டு வரல, பட் ஆக்சுவலாக நல்லா சண்டை போட்டான். பட் எதிர்பார்த்த அளவுக்கு ஸ்டார்டிங்கில் நான் கொடுத்த பில்டப்புக்கு அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒருவேளை நான் தான் ரிவ்யூ பண்ணுறேங்கிற பேரில் பயங்கரமாக பில்டப் விட்டுருக்கணும். நான் குமார் அவசரப்பட்டிய உருவத்தை வச்சு என்றைக்குமே கணிக்கக்கூடாது. சண்டை போட்டதுக்கப்புறம் தான் ரிவ்யூவே பண்ணணும். ஸோ லான்ச் பண்ணலாமா? 3 2 1 அடி. நெத்தி அடி, சொல்லி அடி. மரண லான்ச் விட்டுருக்கோம். ரெண்டுமே இப்போ தான் சரிசமமான காம்படேட்டர் உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. டெத் சால்மன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவானா? வேர்ல்டு ஸ்பிரிட் டிஃபீட் பண்ண முடியுமா? பார்க்கலாம். சத்தியமாக முடியாதுங்கிற மாதிரி தான் தெரியுது. எனக்கு இப்போயே தலை மாட்டிட்டான். வாய்ப்பு இல்லை. ஸ்ப்ரைசன் ரொம்பவே சர்க்குலராக இருக்கனால இவனோட அட்டாக்கெல்லாம் இவனுக்கு வந்து செல்ல மாட்டேங்குது. அது அப்படியே படுத்துருது. சொல்லி முடிஞ்சிச்சு. ஸோ இன்னொரு லான்ச்சை விடலாம். இருந்துக்கும் நான் ஃபஸ்ட்டு வேர்ல்டு ஸ்ப்ரைசன் தான் லான்ச் பண்ணேன். ஸோ வாய்ப்பே இல்லை. எத்தனை பேட்டில் வச்சாலும் எந்த மாதிரி இது பண்ணாலும் இந்த பேப்ளேட் ஜெயிக்க போகிறது கிடையாது. ஏன்னா இது அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான சர்ஜ் பேப்ளேட் கிடையாது. நம்ம நினச்ச அளவுக்கு பவர்ஃபுல்ல, பட் இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல. லுக்கில் பவர்ஃபுல்லாக இருப்பான். பார்க்குறதுக்கு ஒரு கலெக்டிபிளாக நீங்கள் வைக்கணும்னா ஓகே இவன் செம்ம பவர்ஃபுல்லான ஆள், பட் பேட்டிலுக்கு இவன் செட் ஆக மாட்டான். அந்த அளவுக்கு பவர் கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா, இதை பற்றி புரிஞ்சுக்கணும்னா, பாக்கி இருக்க நம்மக்கிட்ட இருக்க எல்லா சர்ஜ் பேப்ளேட் கூடயும் இந்த சண்டை போட்ட வச்சு இவன் பெர்ஃபார்ம் பண்ணுறானா, நல்ல ஒரு அவுட்புட்டை கொடுக்குறானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இவன் உண்மையிலே ஒரு ஆட்டக்காரன்ப்பா, நல்லா சண்டை போடுறவன்ப்பா அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். பட் அது எப்படிங்கிறத சண்டை போடுறதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ அந்த சண்டை வேணும்னா சர்ஜி பேபிள்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இருக்க மொத்தமாக இருக்க என்கிட்ட மொத்தமாக இருக்க சர்ஜி பேபிள்ஸ் எடுத்து இவனுக்கு எகென்ஸ்ட் சண்டை போட விடுவோம். பட் பேட்டில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரில. ஏன்னா ஒன் மேன் ஷோ பண்ணுறது அளவுக்கு இவன் அந்த அளவுக்கு பவர் கிடையாது. ஸ்ப்ரைசன்ட்ருக்கு எதே சமாளிக்க முடியலன்னா இவன் எத்தனை பேரை சமாளிக்க போகிறான் எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஸ்ப்ரைசன்ட்ருக்கும் பவருங்க. ஒரு பயங்கரமான பேப்ளேட் ஒரு கலெக்ஷன் தான் நீங்கள் வச்சுக்கணும்னா கன்ஃபார்மாக ஸ்ப்ரைசன்ட்ருக்கு உங்களுக்கு அதில் இருக்கணும். அந்தளவுக்கு ஒரு நல்ல பேப்ளேட். ஸோ கைஸ் அவள் இந்த வீடியோ முடிஞ்சு. டெத் சால்மன் இவனுக்கே டெத்து குத்திக்கிட்டு போயிட்டான். எனிவேஸ் வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு புது வகையான வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வந்து ரீசெண்டாக வந்து நம்ம கண்டினியூஸாக வீடியோ போட மாட்டேங்கிறோம். அதுக்கான காரணம் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிசி பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு ரீசன்னால தான். ஸோ அந்த பிசி பில்டிங் வீடியோ நம்ம சேனலில் வரும் கூடி சீக்கிரம். இந்த அடுத்த வாரமே இங்கே ஃபுல் அப்டேட்டும் உங்களுக்கு தெரிய வரும். சொல்கிறேன், அடுத்த வர வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்குள்ள சர்ஜ் பேப்ளேட்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த பேப்ளேடுக்கு எகென்ஸ்டா மொத்த சர்ஜ் பேப்ளேட் இறக்கி சண்டை போடுறோம். டாடா கைஸ்.